விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் உங்களுக்கு வேணுமா? அதுக்கு நீங்க கீழே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு #விடாமுயற்சி அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்களும் குலுக்கல் முறையில் டெய்லியும் டிக்கெட் வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. தளபதி ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், தளபதி 69 திரைப்படத்தோட நாம எல்லாருமே எதிர்பார்த்த அஃபிஷியலான ஃபர்ஸ்ட் லுக் வந்து நாளை மறுநாள் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. அதாவது ஜனவரி 26 குடியரசு தினத்தை முன்னிட்டு வந்து வெளியாக போகிறது. இப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து எப்படி இருக்க போகிறது, அது மட்டும் இல்லாமல் படத்தோட டைட்டில் என்ன அப்படிங்கிற செய்தியும் வந்து லீக் ஆகியிருக்கு. அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். அதை தொடர்ந்து வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா நாளைக்கு வந்து டபுள் சர்ப்ரைஸ் வந்து இருக்க போகிறது. படத்தோட ரிலீஸ் டேட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான ஒரு தகவலும் வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஜனவரி 26 எந்த டைமுக்கு வந்து தளபதி 69 திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. இதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் தளபதி ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. அதாவது தளபதி 69 திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து 26 வெளியாகிறது அப்படிங்கிற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து கரெக்டாக இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து தளபதியோட கடைசி ஃபர்ஸ்ட் லுக். அதனால் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லுக்கு வந்து ரசிகர்கள் மத்தியில் மிக ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. அந்த எதிர்பார்ப்பை கண்டிப்பாக வந்து படக்குழு வந்து பூர்த்தி செய்ய வேண்டும். ஸோ இந்த திரைப்படம் வந்து எல்லாரும் வந்து சொன்னது வந்து இது வந்து ஒரு தெலுங்கு திரைப்படத்தோட ரீமேக், பகவத் கேசரி அப்படிங்கிற திரைப்படத்தோட ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்களும் ஒரு பொண்ணுக்கு வந்து தந்தையாக வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து இதெல்லாம் உண்மையானு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதாவது தளபதி விஜய் அவர்கள் ஆசைப்பட்டாங்க பகவத் கேசரி திரைப்படத்தை ரீமேக் வந்து பண்ணணும்னு. ஆனால் அந்த படத்தோட டைரக்டர் இல்லை சார், எனக்கு வந்து அடுத்தடுத்த கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படி சொல்லி அதிலிருந்து விலகி விட்டாங்க. அதனால் தளபதி 69 திரைப்படம் பகவத் கேசரி திரைப்படத்தோட ரீமேக் வந்து கிடையாது. ஸோ ஆனால் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து தளபதி அவர்கள் மில்ட்ரியாக வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அதையும் தாண்டி இந்த திரைப்படத்தில் வந்து தளபதி விஜய் அவர்கள் ஒரு பொண்ணுக்கு அப்பாவாக வந்து நடிக்கிறாங்களா. ஒரு பெண் விடுதலைகளை, பெண்களை பற்றி ஒரு சொல்லும் ஒரு திரைப்படமாக வந்து இந்த திரைப்படம் வந்து இருக்கும் அப்படிங்கிற செய்தியும் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற ஃபர்ஸ்ட் லுக் வந்து என்ன மேட்டர்னா, ஸோ தளபதி சைடிலிருந்து படக்குழுவுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்களாம். இது வந்து தளபதியோட கடைசி திரைப்படம். அதனால் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு அரசியல் ரீதியான ஃபர்ஸ்ட் லுக் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இவங்க சொல்லனாலும் வந்து வினோத் அவர்கள் கண்டிப்பாக வந்து அரசியல் ரீதியான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து முடிவு பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பாஸ் அப்படிங்கிற டைட்டில் வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து இந்த டைட்டில் வந்து இது வந்து அரசியல் மாதிரி வந்து கிடையாது. இது வந்து நார்மலாக வந்து இருக்குது. ஒரு சிஇஓவுக்கு ஒரு கெத்தான ஒரு டைட்டிலாக இருக்குது. ஆனால் அரசியல் சம்மந்தமான டைட்டிலாக வந்து இருக்கணும். இந்த படத்தை வந்து ஒரு பயங்கர எதிர்பார்ப்பில் வந்து ரசிகர்கள் கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்களாம். அதனால் இந்த திரைப்படத்துக்கு வந்து நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற டைட்டில் வந்து வச்சுருக்காங்க. நாளைய தீர்ப்பு தளபதி விஜய் அவர்களோட முதல் திரைப்படம். ஸோ இந்த டைமில், அதாவது அரசியல் ஆட்டத்தை ஆரம்பிக்கிற டைமில் நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற டைட்டில் வந்து தளபதி விஜய் அவர்கள் ஒரு திரைப்படத்தை வந்து பண்ணால் அந்த திரைப்படத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும், அந்த திரைப்படத்து மூலமாக சொல்லும் கருத்து வந்து எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ரீச் ஆகும், அது எந்த அளவுக்கு வெற்றி திரைப்படமாக அமையும், அந்த திரைப்படத்தோட மார்க்கெட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதையும் தாண்டி இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இது வந்து சில பேத்துக்கு வந்து சூப்பரான விஷயமா இருக்கும், சில பேத்துக்கு வந்து சோகமான விஷயமா இருக்கும். அதாவது படத்தோட ரிலீஸ் தேதி அஃபிஷியலாக வந்து படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்லேயே வந்து சொல்லிட்டாங்க, அக்டோபர் 2025. அதாவது வந்து அஃபிஷியலாக இந்த வருடம் தீபாவளி பண்டிகைக்கு முன்னிட்டு வெளியாகிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து திடீர்னு படக்குள்ள வந்து இந்த படத்தோட ரிலீஸ் தேதி வந்து சேஞ்ச் பண்ணுவதற்கான பிளான்ல வந்து இருக்காங்க. இதுக்கு பின்னாடி பல அரசியல் காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது தீபாவளிக்கு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாம 2026 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற பிளான்ல வந்து இருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, இந்த படத்தை வந்து இப்போ தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணும்போது வந்து ஒரு பெரிய ஹைப் இருக்கும், படமா வந்து ரிலீஸ் ஆகும். அதுவே வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்போது 2026 எலெக்ஷன் ஏப்ரல் மாதம் நடக்க இருக்கிறது. அந்த ஏப்ரல் மாதத்துக்கு முன்பு ஒரு 2 மாதத்துக்கு முன்பு ஒரு பெரிய ஹீரோ திரைப்படம், அதாவது தளபதியோட திரைப்படம் நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற டைட்டில் வந்து வருதுன்னா அந்த திரைப்படத்தை எப்படி மக்கள் வந்து கொண்டாடுவாங்க, அந்த திரைப்படத்தில் சொல்லும் கருத்துக்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து ரீச் ஆகும், அதே சமயம் எலெக்ஷன் சமயத்தில் வந்து ரிலீஸ் ஆகும்போது வாக்கு சதவீதம் எப்படி வந்து தளபதிக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நோட் பண்ணி தான் இந்த திரைப்படத்தை அடுத்த வருடம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுவதற்கான பிளானில் வந்து இருக்காங்களாம். இதுக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டு தான்
வந்து நாளைக்கு, அதாவது நாளை மறுநாள் வந்து ஃபர்ஸ்ட் லுக்கோட சேர்த்து ரிவீல் ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க, ஃபர்ஸ்ட் லுக்கோட சேர்த்து என்னென்ன விஷயங்கள் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஒரு விஷயம் தளபதி ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தளபதி 69 திரைப்படத்தோட நாம் எல்லாருமே எதிர்பார்த்த அஃபிஷியலான ஃபர்ஸ்ட் லுக் வந்து நாளை மறுநாள் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. அதாவது ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினத்தை முன்னிட்டு வந்து வெளியாக போகிறது. இப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து எப்படி இருக்க போகிறது, அது மட்டும் இல்லாமல் படத்தோட டைட்டில் என்ன அப்படிங்கிற செய்தியும் வந்து லீக் ஆகியிருக்கு. அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். அதை தொடர்ந்து வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா நாளைக்கு வந்து டபுள் சர்ப்ரைஸ் வந்து இருக்க போகிறது. படத்தோட ரிலீஸ் டேட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அதுக்கான ஒரு தகவலும் வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஜனவரி 26ஆம் தேதி எந்த டைமுக்கு வந்து தளபதி 69 திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. இதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் தளபதி ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. அதாவது தளபதி 69 திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து 26ஆம் தேதி வெளியாகிறது அப்படிங்கிற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து கரெக்டாக இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து தளபதியோட கடைசி ஃபர்ஸ்ட் லுக். அதனால் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லுக்கு வந்து ரசிகர்கள் மத்தியில் மிக ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. அந்த எதிர்பார்ப்பை கண்டிப்பாக வந்து படக்குழு வந்து பூர்த்தி செய்ய வேண்டும். ஸோ இந்த திரைப்படம் வந்து எல்லாரும் வந்து சொன்னது வந்து இது வந்து ஒரு தெலுங்கு திரைப்படத்தோட ரீமேக், பகவத் கேசரி அப்படிங்கிற திரைப்படத்தோட ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்களும் ஒரு பொண்ணுக்கு வந்து தந்தையாக வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து இதெல்லாம் உண்மையானு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதாவது தளபதி விஜய் அவர்கள் ஆசைப்பட்டாங்க பகவத் கேசரி திரைப்படத்தை ரீமேக் வந்து பண்ணணும்னு. ஆனால் அந்த படத்தோட டைரக்டர் இல்லை சார், எனக்கு வந்து அடுத்தடுத்த கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படி சொல்லி அதிலிருந்து விலகி விட்டாங்க. அதனால் தளபதி 69 திரைப்படம் பகவத் கேசரி திரைப்படத்தோட ரீமேக் வந்து கிடையாது. ஸோ ஆனால் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து தளபதி அவர்கள் மில்ட்ரியாக வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அதையும் தாண்டி இந்த திரைப்படத்தில் வந்து தளபதி விஜய் அவர்கள் ஒரு பொண்ணுக்கு அப்பாவாக வந்து நடிக்கிறாங்களா. ஒரு பெண் விடுதலைகளை, பெண்களை பற்றி ஒரு சொல்லும் ஒரு திரைப்படமாக வந்து இந்த திரைப்படம் வந்து இருக்கும் அப்படிங்கிற செய்தியும் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற ஃபர்ஸ்ட் லுக் வந்து என்ன மேட்டர்னா, ஸோ தளபதி சைடிலிருந்து படக்குழுவுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்களாம். இது வந்து தளபதியோட கடைசி திரைப்படம். அதனால் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு அரசியல் ரீதியான ஃபர்ஸ்ட் லுக் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இவங்க சொல்லனாலும் வந்து எச் வினோத் அவர்கள் கண்டிப்பாக வந்து அரசியல் ரீதியான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து முடிவு பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பாஸ் அப்படிங்கிற டைட்டில் வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து இந்த டைட்டில் வந்து இது வந்து அரசியல் மாதிரி வந்து கிடையாது. இது வந்து நார்மலாக வந்து இருக்குது. ஒரு சிஇஓவுக்கு ஒரு கெத்தான ஒரு டைட்டிலாக இருக்குது. ஆனால் அரசியல் சம்மந்தமான டைட்டிலாக வந்து இருக்கணும். இந்த படத்தை வந்து ஒரு பயங்கர எதிர்பார்ப்பில் வந்து ரசிகர்கள் கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்களாம். அதனால் இந்த திரைப்படத்துக்கு வந்து நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற டைட்டில் வந்து வச்சுருக்காங்க. நாளைய தீர்ப்பு தளபதி விஜய் அவர்களோட முதல் திரைப்படம். ஸோ இந்த டைமில், அதாவது அரசியல் ஆட்டத்தை ஆரம்பிக்கிற டைமில் நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற டைட்டில் வந்து தளபதி விஜய் அவர்கள் ஒரு திரைப்படத்தை வந்து பண்ணால் அந்த திரைப்படத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும், அந்த திரைப்படத்து மூலமாக சொல்லும் கருத்து வந்து எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ரீச் ஆகும், அது எந்த அளவுக்கு வெற்றி திரைப்படமாக அமையும், அந்த திரைப்படத்தோட மார்க்கெட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதையும் தாண்டி இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இது வந்து சில பேத்துக்கு வந்து சூப்பரான விஷயமா இருக்கும், சில பேத்துக்கு வந்து சோகமான விஷயமா இருக்கும். அதாவது படத்தோட ரிலீஸ் தேதி அஃபிஷியலா வந்து படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்லேயே வந்து சொல்லிட்டாங்க, அக்டோபர் 2025. அதாவது வந்து அஃபிஷியலா இந்த வருடம் தீபாவளி பண்டிகைக்கு முன்னிட்டு வெளியாகிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. ஆனா வந்து திடீர்னு படக்குள்ள வந்து இந்த படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து சேஞ்ச் பண்ணுவதற்கான பிளான்ல வந்து இருக்காங்க. இதுக்கு பின்னாடி பல அரசியல் காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது தீபாவளிக்கு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாம 2026 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற பிளான்ல வந்து இருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, இந்த படத்தை வந்து இப்ப தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணும்போது வந்து ஒரு பெரிய ஹைப் இருக்கும், படமா வந்து ரிலீஸ் ஆகும். அதுவே வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்போது 2026 எலெக்ஷன் ஏப்ரல் மாதம் நடக்க இருக்கிறது. அந்த ஏப்ரல் மாதத்துக்கு முன்பு ஒரு 2 மாதத்துக்கு முன்பு ஒரு பெரிய ஹீரோ திரைப்படம், அதாவது தளபதியோட திரைப்படம் நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற டைட்டில் வந்து வருதுன்னா அந்த திரைப்படத்தை எப்படி மக்கள் வந்து கொண்டாடுவாங்க, அந்த திரைப்படத்தில் சொல்லும் கருத்துக்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து ரீச் ஆகும், அதே சமயம் எலெக்ஷன் சமயத்தில் வந்து ரிலீஸ் ஆகும்போது வாக்கு சதவீதம் எப்படி வந்து தளபதிக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நோட் பண்ணி தான் இந்த திரைப்படத்தை அடுத்த வருடம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுவதற்கான பிளானில் வந்து இருக்காங்களாம். இதுக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டு தான் வந்து
வந்து நாளைக்கு, அதாவது நாளை மறுநாள் வந்து ஃபர்ஸ்ட் லுக்கோட சேர்த்து ரிவீல் ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க, ஃபர்ஸ்ட் லுக்கோட சேர்த்து என்னென்ன விஷயங்கள் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்த வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஒரு விஷயம்